Hello friends, welcome to aari creations. இன்னைக்கு நம்ம இந்த blouse-ஓட டிசைனிங் வீடியோ பார்க்கலாம். இது ஆல்ரெடி டிசைன் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண blouse தான். எப்படி பண்ணியிருக்குன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நெக்ல வந்து ஒரு 2 லைன் zari thread கொடுத்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்திருக்கேன். அடுத்து ஒரு லைன் sugar bead, ஒரு லைன் வந்து stone chain, மறுபடியும் ஒரு லைன் sugar bead, அடுத்தது 3 mm round bead, அதுக்கு அடுத்த லைன்ல வந்து sugar beads கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோன் ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் அதை சுற்றிலும் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். சுகர் பீட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைனில் வந்து மறுபடியும் சுகர் பீட்ஸே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு 5 mm ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மேலே கொடுத்த மாதிரியே 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே ஒரு சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த 5 mm ரவுண்ட் பீட் எல்லாமே ஒவ்வொரு ரவுண்டுக்கு கீழேயும் இந்த மாதிரி கர்வ் லைன்ஸில் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கர்வ் லைன்ஸில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து saree கலரில் ஒரு எல்லோ கலர் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நெக் ஃபுல்லாகவே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே ஒரு 5 mm ரவுண்ட் பீட் கொடுத்து சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அங்கங்கே புட்டாஸ் கொடுத்து இந்த பேக் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவில் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸ்லீவ்லேயும் வந்துட்டு இதே மாதிரி கர்வ் லைன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு லைனில் வந்து zari thread கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த லைன் ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வர எல்லா கர்வ் லைன்ஸ்லேயுமே அதே மாதிரி ஒரு லைன் சுகர் பீட், மறுபடியும் ஒரு லைன் ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ், இதே மாதிரி எல்லா லைன்ஸையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு கீழே உள்ளே வந்து ஒரு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி அதை சுற்றி சுகர் பீடும் அதை சுற்றிலும் வந்து ரவுண்ட் பீடும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பிங்க் கலர் த்ரெட்டில் வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கு உள்ளே வந்து zari thread கொடுத்துருக்கேன். zari thread வச்சு மறுபடியும் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் இந்த ஸ்லீவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.